அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வா சுவாமி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் தொழில் முனைவோர்களோடு இருக்கோம். ஸோ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரின்றவங்க பேச வந்திருக்காங்க. ஏற்கனவே இவங்க நம்ம வீடியோவில் பேசினவங்க தான். ஸோ அவங்க இப்போ புதுசாக ஏதோ ட்ரைனிங் ப்ரோக்ராமெல்லாம் கொடுக்க போகிறேன், அதை பற்றி வீடியோ பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நிறைய பேர் எங்கிட்டையும் பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்குறது, எங்கே ட்ரைனிங் கிடைக்கும், நாங்கள் எங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஆசையாக இருக்குது அப்படி நிறைய பேர் எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அதனால இவங்க நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா நம்ம வீடியோலேயே பேசுங்க, இது மற்ற என்கிட்ட கேட்டவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால மகேஸ்வரி வந்திருக்காங்க. அவங்க சொல்ல உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகேஸ்வரி, எஸ்எஸ் மசாலா அண்ட் ஹோம் ஃபுட்ஸு. நான் ஏற்கனவே ஒரு டைம் பேசியிருக்கேன். அது எப்போ அப்படின்னா, ஸ்ருதி ஹெர்பல்ஸோட 25வது வருஷம் கொண்டாட்டத்தில் 8வது பேட்சில் நான் பேசியிருக்கேன். அப்போது நான் பேசும்போது நான் ரொம்ப அப்போ தான் ஸ்டார்டிங் லெவலு, எனக்கு பெரிய அளவில் அப்போதைக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது. ஏதோ என்னோட மீடியம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி சர்க்கிளில் தான் என்னோடய சேல்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோ பேசின பிறகு என்னோடய பிஸ்னஸ் ரொம்ப க்ரோத் ஆகிருக்கு. நீங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் இப்போ நான் அடுத்த லெவலுக்கு வந்திருக்கேன். நான் அப்போ சொல்லியிருந்தேன் 40 வெரைட்டிஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ 40 வெரைட்டிஸ் கிடையாது, கிட்டத்தட்ட 75 வெரைட்டிஸ் நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் 200 ப்ராடக்ட் கூட கொண்டு வர முடியும். ஆனால் அது அத்தனையும் நானே செய்யணும், நானே எல்லாமே சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு என்ன இப்போ மறுபடியும் தோணுச்சு, நான் ஏன் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நிறைய என்டர்பிரினர்ஸை உருவாக்கலாம், நமக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குமே அப்படின்னு நினச்சி இப்போ நான் ட்ரைனிங்காக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் வெளியிலையும் நிறையா ட்ரைனிங் கொடுக்குறேன். அது இல்லாமல் இப்போ நான் சொந்தமாகவே நான் என்னுடைய எஸ்எஸ் ஹோம் ஃபுட்ஸ்லேயே நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். இது இல்லாமல் 200 வெரைட்டிஸே என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. இப்போ 6 வெரைட்டிஸு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். இதில் கலந்துக்கிறவங்க அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களை அப்படியே விட்டுற போகிறது கிடையாது. நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க, அப்போது உங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு கடைசி வரையும் கைடன்ஸ் கொடுப்போம். இப்போ எங்களுக்குமே பெரிய ஆர்டர் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்ககிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் சொல்கிற அளவுகளில் போட்டு செய்கிறீங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுடைய ஆர்டரை நீங்களும் சேர்த்து பண்ண வைப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு அதிகப்படுத்தி கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நான் அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, அந்த கைடன்ஸு எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது நீங்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியும் என் கூட. அடுத்த இதுக்கு மாதம் ட்ரைனிங் போடலாம் அப்படின்னு இருக்கிறோம். இப்போ திருச்சி நம்பர் 1 டோல்கேட்டில் நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது புக்கிங் நிறையா போயிட்டுருக்கு. நீங்களுமே சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. 18ஆம் தேதிக்குள்ளார புக் பண்ணுறவங்களுக்கு நான் 1200 ஃபீஸ் போட்டிருக்கேன். ஆனால் 18 தேதிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வேகமாக புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதில் லிமிட்டெட் சீட்ஸு தான். நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு கலந்துக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. கீழே என்னோட நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள். மகேஸ்வரி மிக சிறப்பாக பேசினாங்க. 8வது பேட்சில் பேசும்போது நீங்கள் மறுபடியும் அந்த பின்னாடி இருக்க இதை போய் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை பற்றி ரொம்ப சொல்லியிருப்பாங்க. எங்கள் அப்பா இப்படியெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அவங்க அப்பாவை நினைவு கூர்ந்தாங்க அந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம தொழில் முனைவர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் புக் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த வீடியோ போடுற தருணத்தில் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு வேறு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், சீஃப் கெஸ்ட்டாக வரலாமா, நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரேன்னு சொல்லியிருக்கேன். எனவே நம்ம தொழில் முனைவர்கள்ட்ட நம்ம கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? எவ்வளவோ என்னைக்கு இருந்தாலும் கட்டுறது கைமண் அளவு தான். அவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நம்மளும் கிளாஸில் அட்டன் பண்ணோம்னா சில விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் விருப்பப்படுறவங்க, கிளாஸ் கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, எங்கே கிளாஸ் நடக்குது, நாங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருக்கோம், எங்களுக்கு ஐடியா கொடுங்கன்னெலாம் கேட்குறீங்க. என்கிட்ட ஐடியா இல்லைம்மா, ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ எடுத்து நான் போட்டு விடுவேன். ஸோ இவங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. விருப்பப்படுறவங்க அவங்ககிட்ட ட்ரைனிங் கற்றுக்கிட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மகேஸ்வரிக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக உங்களோட இன்ஸ்டியூட் வளர வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நல்லபடியாக சொல்லி கொடுங்க. சரிங்களா? உங்களால் பல பேர் முன்னேறட்டும். தேங்க்யூம்மா.